அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். பசியில் இருப்போம். கடைசியில் பசி நேரத்தெல்லாம் பேச வேண்டிய ஒரு நிலை இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆசியாவிலேயே மிகப்பெரிய சந்தையை கொண்ட பொள்ளாச்சி மாநகரத்தில் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதே பொள்ளாச்சி 2 விதமான சரணாலயங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதில் 3வது ஒரு சரணாலயம் இருக்கிறது. அது கவிதைகளுக்கென்ற சரணாலயம். அந்த கவிதைகளுக்கென்ற சரணாலயத்தை உருவாக்கி பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தை மாண்புற செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய தோழர் பூபாலன் அவர்களுக்கும் ஐயா புன்னகை அம்சப்பிரியா அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் சோலைமாயவன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திலிருந்து ஆரம்பித்து பார்த்தோமேயானால் ஐயா சிற்பியிலிருந்து தனிஷ்கா பாரதி வரை இந்த கவிஞர்களுடைய நெடும் பட்டியல் விரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த பெரும் பட்டியல்களில் இதே பொள்ளாச்சியிலிருந்து இருவர் இந்திய அரசினுடைய உயர்ந்த விருதை பெற்றிருக்கிறார்கள். ஒன்று ஐயா சிற்பி அவர்கள், மற்றொன்று நண்பர் காளிமுத்து அவர்கள். இன்னொரு விருதும் தயாராகி கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் பெருமையுற வாழ்த்தையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்படிப்பட்ட இலக்கிய வட்டத்தில் எல்லோரும் அமர்ந்திருக்கிற இந்த இலக்கிய வட்டத்தில் கவிதை குறித்து அழகாக பேசிய அன்பு நண்பர், தோழர், என்னுடைய எல்லாமுமான யோபர்ஸ்கார், இந்திய அரசினுடைய மதிப்புமிக்க விருது பெற்ற யோபர்ஸ்கார் விருது பெற்ற சக்தி அவர்களுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. மிக்க நன்றி, மிக்க அன்பு. கவிதையை பற்றி நாம் சொல்ல ஆரம்பித்தால் கல்யாண்ஜியிலிருந்து ஆரம்பிக்கலாம். தானாய் முளைத்த செடி என்றார்கள், யாரோ வீசிய விதையிலிருந்து தானே என்ற கல்யாண்ஜியினுடைய வரிகள் எப்போதுமாக நம் முன் கண்முன் திடகாத்திரமாக இருந்து கொண்டே இருக்கும். அந்த கவிதையிலிருந்து தொடங்கிய அந்த கவிதைகள் என்னுடைய நிலப்பரப்புகளையும் என்னுடைய நான் பார்த்த மனிதர்களையும் எங்கோ இருக்கின்ற என் ஜீவன்களையும் என்னுடைய ஆலமர கூடுகளையும் என் எலுமிச்சை மரத்தையும் கரிசல் பரப்பையும் தான் என்னால் எழுத முடியும். ஏன்னா அதைத்தான் நான் பார்த்துருக்கிறேன். அந்த 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 செயல்பாடுகளை, அந்த கவிதைகளை, அந்த எண்ணங்களை நான் கவிதையாக்கியதில் இந்த புத்தனின் புனைப்பெயர் ஆந்தை என்று சொல்லலாம். தனிஷ்கா பாரதியினுடைய ஒரு கவிதை இப்படி விரியும். மழை தினம் தினம் படிக்கிறது பழுப்பு இலைகளின் பசுமை கவிதை அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை ஒன்று விரியும். இந்த கவிதை இல்லை என்றால் நாம் என்னவாகி இருப்போம்? இந்த இலக்கியம் இல்லை என்றால் என்னவாகி இருப்போம்? இந்த கவிதை என்னவாக நமக்கு கற்றுத்தந்தது அப்படி என்று பார்த்தோமே ஆனால் இந்த கவிதை தான் மனிதனுடைய உணர்ச்சிகளையும் மனிதனுடைய எழுத்துக்களையும் செயல் வடிவமாக கொண்டு வந்தது என்று சொல்லலாம். இப்படி கவிதைகள் வாயிலாக கொஞ்சம் கொஞ்சமாக எழுத ஒரு மலர்வதைப் போல, ஒரு செடி வளர்வதைப் போல கவிதை என்பது அது தானாகவே நிகழ வேண்டும். எங்கேயோ நாம் பார்த்த நிகழ்வுகள் நம் இதயத்தில் எப்போதோ படிந்திருக்கும். அப்படி படிந்தவைகளைத்தான் நான் கவிதையாக்கினேன். இந்த கவிதைகளை எல்லாம் நான் ஒன்று சேர தொகுத்த போது எனக்கு பெரும் ஊக்கமளித்து உதவிய இருவரை சொல்லலாம். ஒன்று என் மதிப்புமிக்க ஐயன் அப்துல் கரீமை சொல்லணும், மற்றொன்று யோபர்ஸ்கார் விருதாளர் சக்தியை சொல்ல வேண்டும். இவர்கள் இருவர்தான் அதை எனக்கு பெரும் ஊக்கம் கொடுத்து இந்த புத்தகம் வெளிவதற்கு பெரும் உதவிகரமாக இருந்தார்கள். பேராசிரியர் தீசு நடராசன் என்பவர் சொல்வார், மனிதன் எப்போதும் அழகை தேடிக்கொண்டிருக்கிறான், தன்னுடைய அறிவுக்கும் உணர்வுக்கும் ஒரு வடிவத்தை தேடிக்கொண்டிருக்கிறான், கவிதை அவனுக்கு ஒரு புதையல் என்பார்.
இன்றைய நாளுக்கான எனக்கு மிக பெரும் புதையலாக ஐயா புன்னகை அம்சப்பிரியாவும் பூபாலனும் எனக்கு தந்தது கவிஞர் சக்தியை. அதற்காக மிக்க நன்றி. பாரதி தற்கால நவீன கவிதையை பற்றி சொல்வான், சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, சோதிமிக்க நவகவிதை, எந்நாளும் அழியாத மகா கவிதை என்பான். அந்த பாட்டுப்புலவன் பாரதியினுடைய வரிகள் எப்போதும் என் நெஞ்சில் கனகனத்து கொண்டே இருக்கும். அந்த கவிதையினுடைய தாக்கங்கள் எப்போதும் நிழலாடிக்கொண்டே இருக்கும். அதனுடைய தொடர்ச்சியிலிருந்து நாம் திரும்பி பார்த்து என்னுடைய வாழ்வு, நான் பயணித்த காலங்கள், என் இளமை எப்படி இருந்தது, என் கிராமம் எப்படி இருந்தது, என் தென்காசி மண் எப்படி இருந்தது, ஒரு சாதாரண அருகன்குளத்திலிருந்து நான் எப்படி சென்னை புறப்பட்டு வந்தேன், அந்த அருகன்குளம் எனக்கு என்ன கற்றுத்தந்தது, என் கிராமம் எனக்கு என்ன வாழ்வை கொடுத்தது, அதைத்தான் நான் கவிதையாக்கினேன். எனக்கு வேற ஒன்றும் எழுத தெரியாது. எனக்கு அதை மட்டும்தான் தெரியும். என் நிலப்பரப்பை மட்டும்தான் எனக்கு எழுத தெரியும். எனக்கு என் வாழ்வை மட்டும்தான் எனக்கு எழுத தெரியும். நான் எழுதியது எல்லாமே நான் பார்த்த மனிதர்கள், நான் பார்த்த என் சமூகம், நான் பார்த்த என் ஊர், நான் பார்த்த என் நிலப்பரப்பு. இப்படித்தான் என்னுடைய கவிதையானது விரிந்தது. சுருக்கமாக சொல்லணும்னா, ஆனந்த விகடனில் ஒரு நேர்காணலில் ஒரே ஒரு சொல்லியிருப்பார். கவிதை என்பது என்ன என்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொல்கிறார், மக்களின் வழியே என் பாடுபொருள், அதை தவிர வேற எனக்கு எதுவுமே தெரியாது என்கிறார் சக்தி. நான் என் மக்களை பாடுறேன், எனக்கு என் மக்களைத்தான் தெரியும், அதுதான் என்னுடைய பாடுபொருளும். கவிதை ஒரு மனிதனுடைய உணர்வுகளினுடைய ஆழத்திலிருந்து ஊடுருவி அவனுடைய ஆழமான எண்ணங்களை வெளிப்படுத்தும் ஒரு மயக்கமான கலை என்று தான் சொல்லணும். அப்படியான கலை என்னுள் விதைத்தது என் தந்தை. என் தந்தை இல்லைன்னா நான் எனக்கு இந்த இடத்துல நிற்கவே மாட்டேன். மாங்குடி மருதனார் நினைவு தூண் மாங்குடியில் எழுப்புகிறார்கள். எனது ஊரிலிருந்து 5 கிலோமீட்டர். அந்த மாங்குடி மருதனார் நினைவு தூண் எழுப்புகிற போது அப்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவர் வேலு, கலெக்டர் வேலு. அப்போ அவர் பேசுகிற போது எனது தந்தை அங்கே பேசுகிறாங்க. பேசிட்டு வெளியே வருகிற போது ஒரு கவரில் பணம் கொடுக்கப்படுகிறது. என் தந்தை அதே இடத்துல அங்கே வச்சுட்டு வந்துடுறாங்க. அவர் வாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் இருந்தவங்க சொன்ன உடனே மறுபடி அழைத்து அதே நிகழ்வில் அப்பாவுக்கு சால்வை அணிவித்து பாராட்டு செய்தார் வேலு அவர்கள். இது மறுநாள் தினத்தந்தியில் வந்தது. ஒரு நேர்மைக்காக என் தந்தை இன்னும் என்னுடைய தமிழுக்காக அவர் அப்போதும் நினைவு கூறப்பட்டிருக்கிறார். எனக்கு அவர் வழிகாட்டியாக இருக்கிறார். அதே போல கழுகுமலை முருகன் மேல் காதல் கொண்டு பாட்டுப்பாடிய காவடி சிந்து என்ற நூல் அண்ணாமலை ரெட்டியாரால் பாடப்பட்டது. அந்த அண்ணாமலை ரெட்டியார் எழுதிய ஒவ்வொரு பாடலும் தமிழ் தேன் சிந்தும் சுவையை கொண்டது. அவர் எழுதிய பாடல்கள் அனைத்தும் தமிழ் முருகன் மேல் எழுதப்பட்டது. அவர் சொல்லுவார், பாட்டு திருவுற்றி லகுகங்க வரைய புகழ் மிகுந்த வாசனை அப்படின்னு இந்த பாடல் வரி இப்படி வரும். கழுகுமலை முருகனுக்கும் அந்த கரிவலம் அந்த நல்லூர் பக்கத்தில் அருகில் இருக்கிற இந்த சென்னிகுளத்திற்கும் நடைபயணம் தூரம், அப்போதான் நடந்துட்டு போயிட்டு வர்ற தூரம் தான். ஒரு முருகன் வள்ளி மேல் எப்படி காதல் கொண்டான்னு சொல்லி அந்த அண்ணாமலை ரெட்டியார் பாடிய பாடல் வள்ளியம்மா மஞ்சள் அரைக்கையில் முருகன் குளிக்கையில் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரும். இப்படியான பாடல்கள் எல்லாமே எனக்கு சிறு வயதில் எப்போதோ நினைவு கூறப்பட்டது என்னுடைய தாத்தா. இப்படியாக என் தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது. அதனுடைய வடிவம்தான் இந்த கவிதை. ஆனாலும் இந்த கவிதைக்காக, இந்த கவிதை நூலுக்காக எப்போதும் எனக்கு ஊக்கமளித்தது அப்துல் கரீம் தான். அவர்தான் என்னை எப்போதும் செதுக்கினார், என்னை எப்போதும் பண்படுத்தினார். அதன் வழியாகத்தான் இந்த நூல் புத்தனின் புனைப்பெயர் வந்தது. அந்த புத்தனின் புனைப்பெயரு கூட
அட்டைப்படத்தை வரைந்தது அண்ணன் வசுமித்ரா அவர்கள், கவிஞர் வசுமித்ரா அவர்கள். அவர் அவ்வளோ அன்பாக அதை வரைஞ்சு கொடுத்தாரு. அவருக்கு நான் எப்போதும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று தான் நான் சொல்ல வேண்டும். இப்படியாக அந்த புத்தகம் வெளியானது. ஆனால் இன்று மிகுந்த மனநிறைவோடு, என்ன சொல்வது, தென்காசியிலிருந்து 700 கிலோமீட்டர் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் ஒரு 500 கிலோமீட்டர், கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி. ஆனால் இவ்வளவு தூரம் எனக்கு தெரியலை. எனக்கு இந்த பொள்ளாச்சி வட்டம் தான் எனக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். என்னோடய இதயத்துக்கு நெருக்கமாக இருக்குது. எனக்கு இந்த உடல் அசதி எதுவுமே தெரியலை. அவ்வளவு உற்சாகமாக என்னைய இங்கே இருந்தோம். அவ்வளோ உற்சாகமாக இங்கே சுதந்திரமாக இருந்தோம். ரொம்ப இந்த நினைவுகள் காலகாலத்திற்கும் எப்போதும் நினைவில் இருக்கும். அந்த தேன் துளியை போல, அவங்க கொடுத்த அந்த தேநீரை போல. காலையில் வந்த உடனே ஐயா புன்னகை அம்சப்பிரியா அவர்கள் இப்படி வந்து கொண்டு இருக்கிற போது ஒரு பையன் திடீர்னு வந்து வணக்கம் வச்சான். பேர் என்னன்னு கேட்கணும்னு நினச்சேன். உடனே அங்கே ஓடி வந்து அவனை பேச வச்சாங்க. பேசிட்டு அவன் கீழே போனான். அதற்கு பேர் தான் தெரிந்தது அவன் பெயர் திலீபன் என்று. பரவாயில்லை, 5ஆம் வகுப்பில் கூட உங்கள் விதை அப்போதே ஆரம்பமாகிறது. அதற்காகவும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளோ கம்பீரமாக வந்துட்டு பேசிட்டு போனான். பேசல விஷயம் இல்லை. இந்த மேடை முன் நிற்பது என்பதே ஒரு ஆகப்பெரும் கலை. அந்த திலீபனை நீங்கள் வளர்த்தெடுக்கிறீர்கள். இன்னும் ஒரு 60 ஆண்டுகள், இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் போகட்டும், இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் அவன் பேரை நிச்சயம் சொல்லும். அதற்காக வாழ்த்துக்கள். இப்படி நிறைய கவிஞர்களை ஊக்கப்படுத்தி மாதந்தோறும் ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இவ்வளவு தூரம் என்னுடைய புத்தகத்தையும் எப்போதும் வைக்க வேண்டும் என்று எனக்காக என் மேல் அன்பு கொண்டு என்னை எப்போதும் ஆதரவளித்த என்னுடைய அன்பு நண்பர் தோழர் பூபாலன் அவர்களுக்கு என்னுடைய எப்போதுமான பிரியங்களையும் என்னுடைய அன்பினையும் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கிற அக்கா லீலாக்கா அவர்களுக்கும் கவிஞர் லாசியா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த பொள்ளாச்சி இலக்கியம் நிறைய நிகழ்வுகளை எனக்கு சுமந்து செல்ல தந்திருக்கிறது. சக்தியை இன்னும் சுமந்து செல்வேன். இன்னும் ஒரு 1000 கிலோமீட்டர் சுமந்து செல்வேன். பூபாலனையும் சுமந்து செல்லக்கூடிய எனக்கு தைரியத்தை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். அதற்காக உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வீரசோழன்